ஆராதனை நாங்கள் உங்களை கலந்து கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த ஆராதனை ஆசீர்வதித்து தருவீராக. இந்த தெய்வீக பிரசன்னம் ஆளுகை நிலத்தில் இறங்கி வரட்டும். பரிசுத்தாவியான தெய்வீக வல்லமை ஜனங்களிடத்தில் இடைப்படுத்தும். ஜனங்களுக்கு விடுதலை கட்டளையிடுங்க. பாடுகிற பாடல்கள், துதி வேலைகள், ஆராதனை வேலைகள், செய்தி வேலைகள், சாட்சி வேலைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக என்று சொல்லிச்சிட்டோம். முதல் முடிவரை இந்த ஆராதனை பொறுப்பெடுத்து ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்களின் மேல் நோக்கமாக இருக்கிறது. அவருடைய செவிகள் அவருடைய மன்றாட்டை கேட்கிறது என்று சொல்கிறது. நம்மே உம்மைத்தான் நான் பார்க்கிறேன்.
அவருடைய முகத்தையே நோக்கி பார்க்கிறோம். அவரை நோக்கி பார்த்தவர்கள் முகங்கள் எல்லாம் பிரகாசம் அடைந்தது. நான் உண்மை பார்த்து திருப்தியாமல் என்று சொல்லுகிறார் சங்கீதக்காரர். என்னை விட்டு தூரமாகாதையும் அப்படிங்கிறார். கர்த்தர் தூரமாயிட்டா நம்ம பாட்டு சிக்கலாம். கர்த்தர் நம்ம பக்கத்துல இருக்கு. அவர் அதை தான் விரும்புகிறார். உங்க பக்கத்துல இருக்கிறதா கர்த்தர் பிரசன்னம் நாடி வந்தே
my palms, என்னுடைய உள்ளங்கைகள் வரைந்திருக்கிறேன். இந்த கர்த்தர் உங்களுக்கு தேவையில்லையா? இயேசுவே, நீங்க தான் அழைக்கிறேன் சொல்லுங்க. இந்த ஆண்டவர் உனக்கு அவசியம் இல்லையா? சகோதரியை சொல்லுங்க, அப்பா நீங்க தான் வேணும். உனக்காக ஜீவன் கொடுத்து உன்னை இன்று வரை காத்து வழி நடத்தி வந்திருக்கிற இந்த இயேசு கிறிஸ்து உனக்கு தேவையில்லையா? அப்பா நீங்க தேவை. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, எனக்கு உண்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பு விட்டா எதுவும் இல்லப்பா, உங்க அன்பு வேண்டுமையா, எனக்கு உண்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பு விட்டா எதுவும் இல்லப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை உலகத்தின் செல்வம் எல்லாம் நிலையாயிருக்கும். அழியாத செல்வம் நீரே போதும் இயேசுவே. சொல்லுங்க, உலகத்தின் செல்வம் எல்லாம் நிலையாயிருக்கும். அழியாத செல்வம் நீரே போதும் இயேசுவே. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா. காண்கின்ற எல்லாரும் நம் கதைக்கும் போகுமே, சொல்கின்ற எல்லாரும் நம் தொலைக்கும் போகுமே. ஓ, காண்கின்ற எல்லாரும் நம் கதைக்கும் போகுமே, சொல்கின்ற எல்லாரும் நம் தொலைக்கும் போகுமே. சொல்லுங்க, என் ஆசை நீங்க, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்க, தேவை நீங்கப்பா, என் சொந்தம், என் சொத்து, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, எனக்கு உண்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பு விட்டா எனக்கு உண்மை விட்டா உங்க அன்பு விட்டா ஆசை சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, ஆசை நீங்கப்பா, என் தேவை, என் சொந்தம். அருமையானவர்களே, பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, நான் ஆசையாய் அவரை பின்தொடர்கிறேன். நான் ஆசையாய் பின்தொடர்கிறேன். சும்மா வேண்டாம் அல்ல, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகணுமே என்பதற்காக அப்படி அல்ல. தினந்தோறும் கொஞ்ச நேரமா ஜெபிக்கிறமே, ஜெபிக்காட்டா ஆசீர்வாதம் பெறுமே அப்படி இல்லைங்க. இயேசு குறிப்பிட்டு அப்படி இல்லை. ஆசையா நான் எப்ப சர்ச்சைக்கு போவேன், எப்போ அதிக ஆடல தேவனை முகத்தை நோக்கி பார்ப்பேன், இதுதான் ஆசை. ஆசையா இவரை பின்தொடர்கிறேன். எல்லாரும் கை உயர்த்தி சொல்லலாம், எல்லாரும் இருக்காங்க உயர்த்தி சொல்லுங்க, ஆசையோடு சொல்லுங்க, அப்பா உம்மை தெய்வமாய் இரட்சகனாய் கொண்டிருப்பது என்னுடைய பாக்கியம் அல்லவோ, அது என்னுடைய ஸ்லாக்கியம். இட்ஸ் மை பிரிவிலேஜ். அது எனக்கு நான் பெற்றுக்கொண்ட ஸ்லாக்கியம். சொல்லுங்க, என் ஆசை நீங்கப்பா. எல்லா கை வைத்து சத்தமா சொல்லலாமே,
கர்த்தாவே, நீ என் வழக்காளிகளோட வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோட யுத்தம் பண்ணும். என்னை துன்பப்படுத்துகிறவர்களோடு எழுந்து நின்று ஈட்டியோங்கி அவர்களை மறித்து நான் உன் ரட்சிப்பேன் என்று என் ஆத்மாவுக்கு சொல்லும். அவர்கள் காற்று முகத்தில் பறக்கும் பதரை போல அவர்களாக. கர்த்தருடைய தூதன் அவர்களை துரத்துவானாக. முகாந்திரம் இல்லாமல் எனக்காக தங்கள் வலையை குழியிலே ஒழித்து வைத்தார்கள். முகாந்திரம் இல்லாமல் என் ஆத்மாவுக்கு படுகொலி வெட்டினார்கள். என் ஆத்மா கர்த்தரை கைகூர்ந்து அவருடைய ரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும். கொடுமையான சாட்சிகள் எழுப்பி நான் அறியாததை என்னிடத்தில் கேட்கிறார்கள். அவர்கள் வியாதியாக இருந்தபோது ரெட்டு என் உடுப்பாய் இருந்தது. நான் உபவாசத்தால் என் ஆத்மாவை உபத்திரவப்படுத்தினேன். என் ஜெபமும் என் மடியிலே திரும்ப வந்தது. ஆனாலும் எனக்கு ஆபத்துண்டான போது அவர்கள் சந்தோஷப்பட்டு கூட்டம் கூடினார்கள். நீசரும் நான் அறியாதவர்களும் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி ஓயாமல் என்னை நிந்தித்தார்கள். ஆண்டவரே, எதுவரைக்கும் இதை பார்த்து கொண்டிருப்பீர்? என் ஆத்மாவை அழிவுக்கும் எனக்கு அருமையானதை சிங்கக்குட்டிகளுக்கும் தப்புவியும். வீணாய் எனக்கு சத்துருக்களானவர்கள் என் நிமித்தம் சந்தோஷியாமலும் முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் கண் சிமிட்டாமலும் இருப்பார்களாக. எனக்கு விரோதமாக தங்கள் வாயை விரிவாய் திறந்து ஆ ஆ ஆ ஆ எங்கள் கண் கண்டது என்கிறார்கள். என் தேவனே, என் ஆண்டவரே, எனக்கு நியாயம் செய்யவும் என் வழக்கை தீர்க்கவும் விழித்துக் கொண்டு எழுந்துள்ளோம். அவர்கள் தங்கள் இருதயத்திலே ஆ இதுவே நாங்கள் விரும்பினது என்று சொல்லாதபடிக்கும் அவனை விழுங்கிவிட்டோம் என்று பேசாதபடிக்கும் செய்யும். என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்லப்படுவார்கள். அல்லேலூயா. யாவரும் அமர்ந்து கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த சங்கீதம் தாவீது எழுதின சங்கீதம். அவருடைய இக்கட்டுகள், அவருடைய ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறான். அவனுக்கு நிறைய வழக்குகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, யுத்தங்கள் உண்டு. அது எல்லாத்தையும் அவன் சமாளித்து வரும்போது அதில் அந்த பாதையில் நடக்கும்போது எழுதப்பட்டதான சங்கீதம் இது. கர்த்தர் எப்பொழுதுமே வழக்காடுகளோட வழக்காடுவார், யுத்தம் பண்ணுகிறவர்களோட யுத்தம் பண்ணுவார். நமக்கு ஏதாவது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது நம்மளே அதுக்கு ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. நம்மளே அதை முடிவெடுத்து நம்மளே என்ன பண்ணக்கூடாது, இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடாது. கர்த்தர் சமூகத்தில் விடும்போது கர்த்தர் அதை நேர்த்தியாய் சரியாய் நமக்கு யார் நம்மளோட வழக்காடுறாங்களோ அவங்களோட வழக்காடுவார். யார் நமக்கு எதிராக யுத்தம் பண்ணுகிறார்களோ அவர்களோடு யுத்தம் பண்ணுவார். இஸ்ரேல் ஜனங்களை மோசே யாத்ராம புஸ்தகத்தில் இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தி வரும்போது அநேக போராட்டங்கள், வழக்குகள் உண்டு, அநேக யுத்தங்கள் உண்டு. எல்லாவற்றிலும் அவர்கள்
தேவன் வந்து நீதி செய்கிறவராய் காணப்பட்டார். பாருங்க, தானியேலின் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் பாருங்க, தானியேலை வந்து சிங்கம் கெட்டில போட்டுறாங்க. ஆனால் சிங்கம் வந்து என்ன செய்யலை, தானியேலை ஒன்றுமே செய்யலை. செய்யாத போதும் ராஜா வந்து வேகமாக வந்து கூப்பிட்றாரு, தானியேலே நீ வந்து எரிச்சி வெளியில் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. தானியேல் வெளியில் வர்றாரு, நல்ல ஒன்றுமே இல்லாமல் நல்ல எப்பவும் போலே வெளியில் வர்றாரு. வெளியில் வரும்போது அதை பார்த்த அந்த ராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டார். சந்தோஷப்பட்டு உடனே என்ன பண்ணுறாரு பாருங்க, அந்த தானியேலை யாரெல்லாம் குற்றம் சாட்டினாங்களோ அந்த மனுஷர்களை எல்லாம் ராஜா கொண்டு வர சொன்னாங்க. பாருங்க, 6ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்துல, தானியேலின் மேல் குற்றம் சுமற்றின மனுஷரையோ வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவர்கள் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெவியிலே போட்டார்கள். அவர்கள் கெவியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி போட்டது. அவன் வந்து அதுக்கு சிங்கம் கெவிக்குள்ள விழுறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிடுச்சு, இந்த சிங்கங்கள்லாம் அவங்கள விழுங்கி போட்டது. அப்போ உடனடியாக பதில் தேவனை நோக்கி, ஏன்னா தானியேல் வந்து ஒரு தேவ மனுஷன், எப்பவுமே தேவனை நோக்கி பார்க்கிறவனா இருந்தான். தேவனை அவன் வந்து வழிபடுறதுனால தான் அவனுக்கு வந்து இந்த தண்டனையை கொடுத்தாங்க. உடனே ஆண்டவர் என்ன செஞ்சாரு, நீதி செய்கிறவராய் காணப்பட்டார், யுத்தம் பண்ணுகிறவராய் காணப்பட்டார். இதே போல 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் பாருங்க, இந்த யாத்ராகமத்தின் புஸ்தகத்துல இந்த ஜனங்கள் எல்லாரும், இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாருமே கடந்து வராங்க, கானான் தேசத்துக்கு வராங்க. வரும்போது அமலேக்கியர் வந்து அவங்கள வழிமறிக்கிறாங்க. இது யாத்ராகமத்தின் புஸ்தகம் அந்த இது நடந்து ரொம்ப நிறைய ஆண்டுகளுக்கு பிறகுதான் அந்த 1 சாமுவேல் வருது. அதில் முதல் ராஜாவாகிய சவுல் பதவியேற்ற உடனே கரெக்டாக பாருங்க, இது கர்த்தர் வந்து ஞாபகத்தில் வச்சுட்டு இருந்து இந்த அமலேக்கியர் வந்து வழிமறித்தது நிமித்தமாய் அவர்களை என்ன செஞ்சார், நிர்மூலமாக்கி கூட தேவன் கிருபை செய்தார். அதில் பாருங்க, 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து யாராவது வாசிங்க. பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய நம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே, இப்போதும் கர்த்தருடைய வார்த்தையின் சத்தத்தை கேளும். செய்திகளில் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்தியை மனதிலே வைத்திருக்கிறேன். பாருங்க, நமக்காக ஆண்டவர் வந்து இது எப்பவோ நடந்த ஒரு சம்பவம் தான், இருந்தாலும் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகும் தேவன் வந்து அதை ஞாபகம் வைத்து அவர்களுக்கு யுத்தத்துக்கு யுத்தம் செய்கிறவராய், வழக்காடுகிறவர்களுக்கு வழக்காடுகிறவராய் காணப்பட்டார். இதே போலதான் எஸ்தரின் புஸ்தகத்துல 9ஆம் அதிகாரம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா யூத ஜனங்களுக்காக தேவன் எழுப்பி நின்று அங்க வழக்காடுகிறார். யூத ஜனங்கள் வந்து யூத ஜனங்களுக்கு எதிராக ஒரு சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டுச்சு. யூத ஜனங்களை எல்லாத்தையும் அழித்து போடும்படியா ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டுச்சு. அதை எல்லாவற்றையும் தேவன் மாற்றி அந்த யூத ஜனங்களுக்கு ஒரு ரட்சிப்பை கட்டளையிட்டார். அந்த ஜனங்களை காப்பாற்றினார். அந்த காரியம் மாறுதலாய் முடிந்தது. அந்த சட்டத்தையே மாற்றும்படியாக தேவன் இறங்கி கிரியை செய்தார். அநேக காரியங்கள் உண்டு. ரோமர் புஸ்தகத்தில் 12:19 சொல்றார் தேவன், பழிவாங்குதல் உங்களுக்குரியதல்ல, அது வந்து யாருக்குரியது, கர்த்தருக்குரியது அப்படின்னு சொல்றாரு. பழிவாங்குறது உங்களுக்குள்ளது அல்ல. அதனால நீங்க யாரும் என்ன செய்யாதீங்க, ஒரு பிரச்சனையா, ஒரு போராட்டமா, ஒரு வழக்கா நீங்க இறங்கி போராடாதீங்க, நீங்க இறங்கி யுத்தம் பண்ணாதீங்க, நீங்க இறங்கி வழக்காடாதீங்க. உங்களுக்காக நம்முடைய தேவன் யுத்தம் பண்ணுவார். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமியானவனையும் தேவன் என்ன செய்வாரா, விடுவிப்பார். சும்மா எல்லாருக்கும் இது பண்ண மாட்டார். சும்மா ஆண்டவரை ஏற்றுக்கிட்டா உடனே என்ன பண்ண மாட்டாரு, ஆண்டவரை நமக்காக யுத்தம் பண்ணிடுவாரு, நம்ம கட்டமணிக்கு நடந்துட்டு என்ன செய்யக்கூடாது. ஆண்டவர் வந்து நம்மளை யுத்தம் பண்ணி என்ன பண்ணிடுவார், காப்பாற்றிடுவாருன்னு நினைக்கக்கூடாது.
இதே தாவீது உரியாவின் மனைவியை திருமணம் பண்ணும்போது அந்த உரியாவை கொலை செஞ்சுட்டு திருமணம் பண்ணும்போது நாத்தான்வேல் அப்படிங்கிற ஒரு மனுஷனை வச்சு என்ன பண்றாரு, அவருக்கே ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு, நீ செய்யறது தப்பு அப்படின்னு சொல்லி. இது யார் விசுவாசியா இருந்தாலும் சரி இல்லை அவிசுவாசியா இருந்தாலும் சரி, நியாயம் நீதி வந்து தேவனிடத்துல அதிகமாக இருக்கிறது. நீதியை அவர் வெளிச்சத்தை போலவும் நியாயத்தை பட்டப்பகலை போலவும் நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் நடத்துகிற தேவன் உங்களோடும் என்னோடும் இருப்பாராக. ஆமென். கர்த்தர் தாமே இந்த சங்கீதத்தை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, மிகவும் அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, அப்பா நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா கூப்பிடுகிற பொழுதெல்லாம் எங்களுக்காக எங்கள் பக்கத்தில் இறங்கி வருகிற தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய இந்திய தேசத்தின் ரட்சிப்புக்காக ஆண்டவரே சமூகத்தை நோக்கி கூப்பிடுகிறோம் ஐயா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எளியவர்களாக நாங்கள் கூப்பிடுகிற சத்தம் ஆண்டவரே சமூகத்தில் இருக்கட்டும் ஐயா. அப்பா எங்களுடைய தேசத்தின் ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும் ஐயா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களுடைய ஜனங்கள் ஆண்டவரே மாறி போகாதபடிக்கு ஆண்டவரே தேவன் கிருபை செய்யுங்கப்பா. அந்நிய தெய்வங்களை ஆண்டவரே ஜீவனற்றவைகளையும் ஆண்டவரே மனிதர்களையும் தெய்வங்களாய் 30 கோடி தெய்வங்களை கும்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. ஜனங்களுடைய கண்களை திறந்துருங்கப்பா. அப்பா சோதர ரட்சிப்பு கட்டளையிடுங்க. இந்திய தேசத்தில் ஆண்டவரே ரட்சிப்பு இறங்கி கிரியை செய்யட்டும் ஐயா. அப்பா சோதரம் ஆண்டவரே, தமிழ்நாட்டில் எங்கள் தேசத்தை ஆளுகிறவர்களை வந்து சமூகத்தில் படுக்கிறோம், பிரதமரை வந்து கருத்தில் படுக்கிறோம். அப்பா சோதரன் ஜனாதிபதியை, முதலமைச்சர்களை, கவர்னர்களை, ஒவ்வொரு அமைச்சர்களையும் சமூகத்தில் படுக்கிறோம். சுகபில ஆரோக்கியத்தை கொடுங்கப்பா. நல்ல ஞானத்தோடு ஆட்சி செய்ய தேவ கிருபை செய்யுங்கப்பா. அப்பா சோதரங்கள் தேசத்துல காணப்படுகிற இந்த உலகத்துல காணப்படுகிற இந்த கொரோனா வல்லமைக்காக ஆண்டவரே சமூகத்துல வருகிறோம் ஐயா. அப்பா அது இல்பொருளாய் மாறட்டும் ஆண்டவரே, அந்த கிரியைகள் எல்லாம் இல்பொருளாய் மாறட்டும் சுவாமி. அப்பா சோதர ஆண்டவரே, அப்பா அந்த கிரியைகள் எல்லாம் தேசத்தை விட்டு அகன்று போட்டும் ஐயா. அப்பா அதன் மூலமாய் காணப்படுகிற அந்த பீதி, மன நிம்மதி, பொருளாதார சரிவு எல்லாம் மாறட்டும் தேசத்துல. அப்பா சந்தோஷத்தை சமாதானத்தை ஜனங்களிடத்துல கொண்டு போகப்பா. அப்பா சோதர ஆண்டவரே, சோதரம் ஐயா, சோதரம் ஆண்டவரே, நம் தேசத்துல இருக்கிற மிஷனரிகளுக்காக ஜெபிக்கிறோம், ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா சோதரவர்களை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. அப்பா உமக்கென்று உண்மையாய் ஓடத்தக்கதாய் ஆண்டவரே கிருபைகளை தாங்க சுவாமி. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா ஸ்தோத்திரம், அநேக ஆத்மாக்களை உமக்கென்று ஆதாயப்படுத்த பலப்படுத்துங்கப்பா. அப்பா ஸ்தோத்திரம், வழி நடத்துங்க சுவாமி. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவருடைய தமிழ்நாட்டிற்காக ஜெபிக்கிறோம் ஐயா. அடுத்த வருடம் ஆண்டவரே எங்களுடைய தமிழ்நாட்டில் வரப்போகிற தேர்தலுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உங்களுடைய சித்தம் ஆண்டவரே எங்களுடைய தமிழ்நாட்டில் நிறைவேற தேவன் கிருபை செய்யுங்கப்பா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களுடைய சபைக்காக ஜெபிக்கிறோம், எங்களுடைய சபையின் ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம், சபை ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவனுடைய கரம் ஆண்டவரே எங்களுடைய சபை நடக்கட்டும் ஐயா. மாலன்றி ஆண்டவரே எங்களால் ஒன்று செய்ய முடியாத தகவலே. அப்பா நீங்க நடத்துங்கப்பா, நீங்க நடத்துறபடி நாங்கள் ஆண்டவரே உடைய சித்தத்தின்படி நடக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. அப்பா சபை ஜனங்களை ஆசீர்வதிங்க, போஷிங்க. அப்பா ஸ்தோத்திரம், பலப்படுத்துங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. குடும்பங்களை நல்ல காரியங்கள் நடக்க தேவன் கிருபை செய்யுங்கப்பா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, லீலா மார்லின் அவர்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, சகோதரிக்கு ஆண்டவரே டெலிவரி டேட் நெருங்கிட்டு இருக்கு. அப்பா பிள்ளை ஆண்டவரே சுகப்பிரசவத்தோடு பிள்ளை பெற்றெடுக்க தேவன் கிருபை செய்யுங்க. இப்பொழுதே மகன் மீது ஒரு பிரசனம் அமர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா ஸ்தோத்திரம், நல்ல வழி வந்து ஆண்டவரே சுவாமி ஸ்தோத்திரம், நார்மல் டெலிவரிக்கு ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா. தேவநாமம் மகிமைப்படட்டும் ஐயா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இன்னொரு சகோதரிக்காக தீபிகா சகோதரிக்காக கூட ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சகோதரி பிரெக்னெண்டா இருக்காங்க, அதே சமயத்துல கொரோனா தொற்றுனால பாதிக்கப்பட்டிருக்காங்கப்பா. அந்த சகோதரனுடைய ஆண்டவரே இந்த தொற்றிலிருந்து சகோதரியை பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த தொற்று பிள்ளையை தாக்காதபடிக்கு தேவன் ஆண்டவரே வேலியடைக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. சீக்கிரமா இதிலிருந்து வெளிவர
வர தேவன் உதவி செய்யுங்கப்பா. மகளை பலப்படுத்துங்க ஆண்டவரே. ரட்சிங்கப்பா சோதரமையா, இந்த குடும்பத்தை ரட்சிங்க ஆண்டவரே. தேவனுடைய நாமத்தை அந்த குடும்பம் அறிந்து கொள்ளட்டும் ஐயா. இப்பொழுதே பரிபூர்ண விடுதலை அந்த சகோதரி சரீரத்தில் இறங்கட்டும் ஆண்டவரே. உதவி செய்யுங்க, பாதுகாப்புங்க. எல்லா துதிகளும் மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஈஸ்வரன் மூலம் ஜெபம் நிகழ்ச்சி உள்ள நல்ல பிதாவே. ஆமென். கடந்து செல்வோம். மத்தேயு புஸ்தகத்துல 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 7:11. ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களை நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் காவலர்களில் சொல்லுகிறார், உங்களுக்கு அவர் நன்மையானவர்களை உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஆமென். சத்தமா சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நன்மையானவர்களை கொடுக்க போகிறார். சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாரும் கை வைத்து சொல்ல சொன்னேன். அல்லேலூயா. தேவன் நமக்கு நன்மையானவர்களை கொடுக்கிற தேவன். ஒரு நாள் அவர் வேத வசனம் சொல்கிறது, அன்றைய அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. அவர் நன்மை கொடுக்கிறாரு. ஒருவேளை தீமையை போல ஒரு சில காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நேரிட்டாலும் அது நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. ஒண்ணு நன்மையை கொடுக்கிறாரு, இல்லட்டா தீமையை போட்டு ஒன்று வந்தாலும் அதுதான் எதுக்காக தான் கொடுக்கிறார். அதை நன்மைக்கு ஏதுவாக அவர் கொடுக்கிறார். நன்மை வருவதற்காக முன்னக்கூட்டி ஒரு தீமையை போட்ட ஒன்று நம்முடைய வாழ்க்கையில நேரிடுகிறது. இந்த தீமை நிமித்தமா ஒரு தேவன் ஒரு நன்மை நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கெட்டதுலயும் ஒரு நல்லது அப்படிமாங்களா? பொதுவா நம்ம மக்கள் சொல்லுவாங்களா, என்ன சொல்லுவாங்க? கெட்டதுலயும் ஒரு நல்லது. ஆனா இது அப்படி இல்லை. அவர் கெட்டது நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் தேவனை நம்பி இருக்கிற பைபிள் தான் சொல்ற, அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறும். நீங்களும் நானும் அழைக்கப்பட்டவர்கள். நீங்க யாருமே இங்க அழைக்கப்படாமல் வரவில்லை. தேவாதி தேவன் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அதுதான் எத்தனை நம்புறீங்க? அல்லேலூயா. ராஜாதி ராஜா, வானத்துக்கு பூமிக்கு கர்த்தர், அவர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். அவர் அழைத்து வந்தபடினால அவங்க வாழ்க்கையில சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாகவே நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொன்னார் பாருங்க, ஒரு உலக பிரகாரமான பொல்லாதவர்களாகி இந்த உலகத்துல எந்த தகப்பன் சொல்றத விட எந்த மனுஷனும் நல்லவில்லை. அல்லேலூயா. அப்படிதானே? எந்த மனுஷனும் 100% நல்லவன் சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. ஏதாவது ஒரு பொல்லாத குணம், ஏதாவது ஒரு பொல்லாத குணம் மறைஞ்சு இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுகிறது. இருதயத்துல பொல்லாத குணம் என்ன செய்கிறது? ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் மறைஞ்சு இருக்குது, வெளியே தெரியாது. அது அப்பப்போ என்ன செய்யும்? வெளிப்படும் ஒவ்வொரு மனுஷன். அப்போ நாம எல்லாமே பொல்லாதவர்கள். எல்லா தகப்பனுமே அவர்கள் உலகத்தில் இருந்தாங்கன்னா அவங்க பொல்லாதவர்கள் தான். அல்லேலூயா. அவர் சொல்றார், ஆண்டவர் சொல்றார் பாருங்க, எவ்வளவு நல்லா சொல்றார் பாருங்க. பொல்லாதவர்களாகிய இந்த உங்கள் தகப்பன் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்க அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்துல இருந்து எல்லாரும் பொல்லாதவன், எல்லா தகப்பனும் பொல்லாதவன். ஆனா தன் பிள்ளைன்னு வரும்போது என்ன செய்கிறான்? அவன் நன்மையை தான் தேடுகிறான். பைபிள்ல தாவீது என்ற ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு ஒரு பிள்ளை இருந்தான், அப்சலோம் அப்படிங்கிற ஒரு பிள்ளை இருந்தான். அந்த அப்சலோம் அவன் தாவீதுடைய இன்னொரு மனைவியினுடைய இன்னொரு பையன், அம்னோன் அப்படின்னு சொல்ற பையன். அவன் தன்னுடைய சகோதரி என்றால் அப்சலோம் என்கிறவனுடைய சகோதரி. அம்னோனுக்கு சகோதரி, அவனுக்கு 2 சகோதரி. தகப்பன் ஒரே தகப்பன், தாய் வேற. அப்படிப்பட்ட தன்னுடைய சகோதரியவை என்ன செய்தாங்க? கெடுத்து போட்டான். அவள் அப்சலோமுக்கு என்ன செய்ய? சொந்த சகோதரி. அவளும் அப்சலோமும் அவளும் ஒரே தாய் வயிற்று பிள்ளைகள். இந்த அம்னோன் என்பவன் இன்னொரு தாய் வயிற்று பிள்ளை. ஆனா தகப்பன் யாருன்னா தாவீது தான் எல்லாருக்கும் தகப்பன். இந்த அம்னோன், இந்த அப்சலோம், அப்புறம் எனக்கு தாமா 3 பேருமே
தாவீதுக்கு பிறந்தவர்கள் தான். தாய் மட்டும் வேற. அப்சலோமுக்கும் தாமாருக்கும் ஒரே தாய், அம்னோன் வேறு தாய் கிடைப்பாங்க. அப்போ இவன் அந்த தாமார் அழகா இருந்த நிமித்தம் அவள் மேல இச்சிக்கப்பட்டு அவளை கெடுத்து போடுறான். இது அப்சலோமுக்கு தெரிய வந்தோடனே அவன் திட்டம் போட்டு ஒரு நாள்ல எல்லா ராஜகுமாரர்களையும் தாவீதுடைய எல்லா பிள்ளைகளும் ஒரு விருந்து வைக்கிற மாதிரி வரவழைச்சு பாருங்க. அம்னோன் தான் அவளை கெடுத்தான். எல்லா ராஜகுமாரர்களையும் தாவீது பிள்ளைகளையும் வரவழைச்சு ஒரு நாள்ல அவளை பூரா விருந்து கொடுக்குற மாதிரி கூப்பிட்டு அவங்க எல்லாம் அடிச்சு கொண்டு திட்டம் போட்டான். ஆனா அவங்கள மற்றவங்க தப்பிச்சிட்டாங்க. இந்த அம்னோன் மாத்திரம் என்ன செய்தான்? அவன் கொல்லப்பட்டு விட்டான். கொல்லப்பட்டனால இவன் அப்சலோம் வந்து சரி தாவீது நம்ம கொண்டு போட்டுவாருன்னு சொல்லி பயந்து ஓடிட்டான். தாவீது அவனை விட்டுட்டார். முதல் தீ. அடுத்து திரும்ப வந்து அவரோட சமரசமான நிறைய கதைகள்லாம் வந்து சமரசமாகி திரும்ப வரும். திரும்ப வந்து அவன் என்ன செய்யணும் தெரியுமா? இருக்க தாவீது இடத்துல நியாயம் கேட்கிற போகிறவங்கள பூரா கூப்பிட்டு நான் உங்களுக்கு நியாயம் சொல்றேன் கூப்பிட்டு அவன் தனக்கு திரும்ப ஒரு கூட்டத்தை கூட்டி தாவீதுக்கு மேலேயே அவன் என்ன ஆயிட்டான்? தாவீது மேலேயே கட்டுப்பாடு வச்சு தாவீது சிங் அந்த அரண்மனை விட்டு வனாந்தரத்துக்கு ஓடுற அளவுக்கு அவன் பிரச்சனைகள் கொண்டு போயிட்டான். நிறைய காரியங்கள் நீங்க அதை வாட்சி பார்த்து 2 சாமுவேல் புத்தகத்தில் வாட்சி பார்த்தீங்கன்னா நிறைய அந்த சம்பவம் இருக்கு. நான் சுருக்கமாக சொல்றேன். அப்படிப்பட்ட இந்த அப்சலோம் தாவீதை துரத்தி விட்டுட்டான். ஏற்கனவே தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் கொள்ள திட்டம் போட்டான். இந்த அம்னோனை கொண்டு போட்டான் ஒண்ணு. அடுத்து ராசியாய் வந்து திரும்ப என்ன செய்தாரு? தாவீதுக்கே வேண்டி வச்சுட்டான். தகப்பனுக்கு தாவீதுக்கு வனாந்தரத்துல ஓடி போயிட்டு இருக்கிறான். தாவீதை கொல்றதுக்கும் அவன் யோசனை பண்ணிட்டு இருக்கான். இவ்வளவு காரியங்கள் செய்கிறான். தாவீது இடத்துல ஒரு படை புறப்பட்டு போய் இந்த அப்சலோமோடு இருக்கிற படைகளோடு சண்டை போட்டு ஜெயிச்சிட்டாங்க. அதுல விசேஷம் அந்த அப்சலோம் என்ன செஞ்சாங்க? கொன்று போட்டாங்க. அப்சலோம் யாரு? தாவீது பையன். தாவீதுக்கு ஒன்னாலும் என்ன செய்யல? நல்லது செய்யணும். ஆனா இந்த யோவாப் என்கிற தளபதி தாவீதை வந்து சொல்றான், ஐயா நம்ம படை ஜெயிச்சுது. உடனே தாவீது கேட்கிறாரு, அப்சலோம் எப்படி இருக்கிறான்? என்னது சொல்லுங்க சொல்லுங்க. அப்சலோம் யாரு? பையன் தான். ஆனா அவன் என்ன செய்தான் தாவீதுக்கு? தீமை. ஆனா படை வந்தவங்க தளபதி வந்தவங்க கேட்கிறான், அப்சலோம் எப்படி இருக்கிறான்? அவன் உயிரோட இருக்கிறானா? சுகமா இருக்கிறானா? இதாங்க தகப்பனுடைய. அவன் பொல்லாதவன் தான். தாவீது ஒரு சில காரியங்கள் அவனை செய்தான், பாவம் செய்தான், எல்லாம் செய்தான். சொந்த பையனே அவனை அரண்மனை விட்டு துரத்தி விட்டான். எல்லாரும் அவனை கொள்வதற்கு திட்டம் போட்டான். எல்லாம் நடந்ததுதான். ஆனா இவங்க ஜெயிச்ச உடனே தாவீது எப்படி ஜெயிச்சீங்க, என்ன ஜெயிச்சீங்க எதுவும் கேட்கல. தளபதி யோவாப் கேட்கலாம், அப்சலோம் எப்படி இருக்கிறான்? சுகமா இருக்கிறானா? நலமா இருக்கிறானா? இதுதான் தகப்பனுடைய உள்ளம். அல்லேலூயா. பிள்ளைகள் எத்தனை தவறு செய்யட்டுமே, எத்தனை அக்கிரமம் பண்ணட்டுமே விடவே மாட்டாங்க. எனக்கு தெரிந்த ஒரு சிலர் எங்க சொந்தக்காரங்க இருக்காங்க, பண்றது பூரா பிள்ளைகள் அக்கிரமம் தான். ஆனால் அந்த பிள்ளைகள் மேல பாசத்தையும் பரிவையும் இரக்கத்தையும் பார்த்தீங்கன்னா அவங்களே அடிச்சு கொள்ளுவாங்க. அந்த பையன் தாய தகப்பனை அடிச்சு கொள்ளுவான். ரூபா கேட்கு தண்ணி இருக்கிறது. ஆனா அந்த பையன் சாப்பிட்டானா சாப்பிடலையா தாயுடைய அவங்க அப்படி கேட்டுட்டே இருப்பாங்க. ஏன் சாப்பிட்டானா? அவனை நான் கூட்டு வரட்டா, எங்கேயா போனா அவனை கூட்டிட்டு வரட்டா? ஏன்னா இதான் தகப்பனுடைய உள்ளம், தாயினுடைய உள்ளம். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் எப்படி உதாரணம் கொடுக்கிறார் பாருங்க. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது. அல்லேலூயா. நீங்க பொல்லாதவங்க தான், நான் பொல்லாதவன் தான். இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எனக்குள்ள ஒரு பொல்லாதவங்க இருந்துகிட்டே தான் இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா நீயே என்ன செய்யணும்? பிள்ளைக்கு நல்ல காரியங்கள், அவனுக்கு மேன்மையான காரியம் கிடைக்கணும், அவனுக்கு நல்லது கிடைக்கணும், அவன் நல்லா சாப்பிடணும், அவன் நல்ல நிம்மதியா இருக்கணும், அவனுடைய வாழ்க்கை என்ன செய்யணும்? பின்னாடி நம்ம போயிட்டாலும் அவனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும். இப்படிலாம் யோசிச்சாலும் நம்ம தகுதிக்கு மீறி, நம்ம திறமைக்கு மீறி, நம்முடைய பொருளாதார சூழ்நிலைக்கு மீறி என்ன செய்கிற பிள்ளைகளை நம்ம எப்படியாவது நல்ல ஒரு நிலைமை கொண்டு வந்து சொல்லி செய்கிறோம். யார் செய்யறது? உலகத்தில் உள்ள பொல்லாத தகப்படுவாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எத்தனை பேரு தகப்ப மகனை கொண்டு போடுற பாருங்க. அப்படிதானே? பிள்ளை வந்து தகப்பனை கொண்டு போடுறான்.
அது இயற்கை நடக்கூடியது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பெத்த பணம் இல்லையா, பெத்த பணம் பித்து, பிள்ளை பணம் என்னது கல்லு. நாம பிள்ளைகளுக்காக அந்த சின்ன பிள்ளைகள் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அதெல்லாம் தெரியவே தெரியாது. பிள்ளைகளுக்கு நம்ம செய்கிற தப்பு மட்டும் தான் என்ன செய்யணும். இவர் என்ன அடிச்சுட்டாரு, இவங்க என்ன அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பேசிட்டாங்க, இது மட்டும் தான் பிள்ளைகளுக்கு தெரியும். ஆனா நம்ம எதுக்காக செய்யணும்னு என்ன செய்யாது தெரியாது. தகப்பனுடைய இருதயம் எப்பொழுதுமே பார்க்காது. அப்சலோமுக்காக அவனுடைய இருதயம் ரொம்ப நாள் வேதனைப்பட்டு இருந்துச்சு. யாருடைய இருதயம்? தாவீதுடைய இருதயம். இதற்கு யோவான்கிற தளபதி பார்த்துட்டே இருக்கிறார். பார்த்துட்டு ஒரு நாள் கேட்கிறாரு தாவீதுட்ட, நீ எத்தனை நாள் இப்படி அப்சலோமுக்காக நீ இப்படி இருப்பீங்க? உங்களை அவன் பொழைச்சி நாங்க செத்து போயிருந்தா சந்தோஷப்பட்டு இருப்பீரோ நீங்க அப்படின்னு கேட்கிறான். தளபதி ராஜாட்ட கேட்கிறான், அவன் செத்து போய் அவன் பொழைச்சி நாங்க செத்து போனா நீங்க சந்தோஷப்பட்டிருப்பீங்களா? ஏன்னா அது அப்சலோமுக்காக அவன் இருதயம் அவ்வளவு ஒரு வேதனைப்பட்டு கொண்டே இருந்துச்சான். அதை யோவா பார்த்து நான் வசனங்கள்லாம் சுட்டிக்காம நேரம் இல்லை. அப்படி ஒரு இருதயம். அதை போலதான் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், அந்த உலக பிரகாரமான தகப்பனே உங்களுக்கு நல்லதை மட்டும் செய்யத்தான் அறிஞ்சிருக்கிறான். நல்லதை மட்டும் செய்யணும் தான் பிரியப்படுறோம். நீங்க நல்லா இருக்கணும் போலதான், நீங்க ஒரு காரியத்தை கஷ்டப்படக்கூடாது என்பதுதான் அவருடைய விருப்பம் என்றார். பரம தகப்பனாகிய நான் அல்லேலூயா. அவர் இரக்கம் உள்ளவர். நாமே சொல்லுங்க, அவர் மனதுருக்கம் உள்ளவர். அல்லேலூயா. அவர் நீடிய சாந்தம் உள்ளவர். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் மனதுருக்கத்தில் மகத்துவம் உள்ளவர். அந்த தகப்பன் நம்மை அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு நன்மைகளை செய்யாமல் இருப்பேனோ. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அவர் நன்மை செய்கிற தேவன். நமக்காக நன்மை நாடுகிற ஒரு சம்பவத்தை இதுல பார்த்த வீடியோல வாட்ஸ்அப்ல வந்துருச்சு, பார்த்து பாருங்க. இந்த டெரிக் ரெட்மான் அப்படிங்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன், அவர் வந்து அத்லட்டிக் ஸ்போர்ட்ஸ்மேன். அவர் வந்து பெரிய ரன்னிங்ல அத்லட்டிக்ல நல்ல ஒரு வீரர் தான். அவர் ஓடிட்டு இருக்கிறாரு. ஓடிட்டு இருக்கும்போது திடீர்னு அவரோட கால் தசை பிடிச்சு அவனோட ஓட முடியல, விழுந்துடுறாரு. விழுந்துட்டு திரும்ப முன்னாடி ஓடலாம், பின்னாடி வந்தவங்களாம் முன்னாடி ஓடிட்டாங்க. திரும்ப எழுந்து நின்று அவர் எப்படியாவது ஓட்டத்தை முடிச்சுங்கிறதுக்காக நொண்டி ஓடுறாரு. திடீர்னு பார்த்து அந்த கேலரியில இருந்து இந்த உட்காந்து பார்த்துட்டு பார்க்கலாம். அதுல திரும்ப வீடியோ பாத்தீங்களா? வேற யாரும் பாத்தியா? கேலரியில இருந்து ஒரு ஆள் ஓடி வர்றாரு. ஓடி வந்து அப்படி அங்க யாரும் வரக்கூடாது, அந்த ரூல்ஸ் கிடையாது. யாருமே கேலரியில இருந்து அந்த இதுக்குள்ள கிரவுண்ட்ல ஓடுற அந்த பாத்துக்குள்ள வரக்கூடாது. ஆனா அவர் ஓடி வந்து அவரை தடுக்கிறாங்க. ஒன்று ரெண்டு பேர் அவங்களெல்லாம் தள்ளி விட்டுட்டு ஓடியே வந்து அவருக்கு தோல் கொடுத்து அவன் நொண்டி ஓடி போயிட்டு இருக்கிறான். அவன் உடைய வரும் அவனை தாங்கலாம் தோல்ல. அவன் பெரிய அளவு அந்த டெரிக் ரெட்மாண்ட் வளத்தில ஆச்சாரமாக இருக்கிறாரு. ஆனா இவரு கூட கொடுத்து ஓடிட்டு இருக்கிறாரு. யாருன்னு பார்த்தா அவருடைய சொந்த தகப்பன். அல்லேலூயா. அவர் எதையும் பார்க்கல, ரூல்ஸ் ரெகுலேஷன் எதுவும் கிடையாது. பிள்ளை விழுந்துட்டான், பிள்ளைங்க என்ன செய்யணும்? தோல் கொடுக்கணும். இதுதான் தகப்பன். ஆமென். அல்லேலூயா. 1000 மடங்கு கோடி மடங்கு இந்த உலக பிரகாரமான தகப்பனை பார்க்கிறோம். உங்களுக்கு இந்த உலக பிரகாரமான தகப்பை எத்தனை பேர் தான் பிள்ளை விட்டுட்டு ஓடிடலாம் பாருங்க. நல்ல செய்யறா தகப்பன், எத்தனை பேர் விட்டுட்டு ஓடிடுறோம் யோசிச்சு பாருங்க. அப்பதான் பாசம் எங்க போச்சு. நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் அவருடைய பாசம் ஒரு நாள் குறையாது. அவருடைய அன்பு குறையவே குறையாது. அல்லேலூயா. அல்ல குறையாத அன்பு, ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல முடியாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு, அல்ல குறையாத அன்பு, ருசிக்க
அல்லேலூயா. அதாவது ஒரு ஒரு படம் இந்த இதை போட்டு ஒரு வசனம் போட்டு பார்த்துருக்கீங்களா? How much do you love me அப்படின்னு சொல்லி, அதாவது இயேசுவின் இடத்துல ஒரு மனுஷன் கேட்கிற மாதிரி பார்த்துருக்கீங்களா? நீ என்னை எவ்வளவு தூரம் நேசிக்கிற, நீங்க எவ்வளவு தூரம் என்னை நேசிக்கிறீங்க என்று சொல்லி ஒரு மனுஷன் ஆண்டவர் இயேசுகிட்ட கேட்கிற மாதிரி. அவர் இந்த படம் போட்டுக்கிறோம் கீழே, திஸ் மச் ஐ லவ் யூ. என்னது இவ்வளவு தூரம்? என்னது அப்படின்னு என்ன அர்த்தம்? சிலுவையில் என்னுடைய உயிர் உனக்காக கொடுக்கிற அளவுக்கு நான் உன்னை நேசிக்கிறேன்ப்பா. அல்லேலூயா. அவர் சொன்ன அந்த படம் பார்த்ததில்லை நீங்க? ஒரு படம் போட்டுருக்கோம், how much do you love me அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் வந்து இயேசுகிட்ட கேட்கிறோம். இயேசு படம் ஒன்று இருக்காரு இந்த சிலுவை போட்டு. அப்போ அவர் சொல்றாரு, this much I love you, நான் இந்த அளவுக்கு நேசிக்கிறேன். இந்த அளவுக்கு, எந்த அளவுக்கு? சிலுவையில உயிரை கொடுக்கிறார். இப்ப இயேசுவின் அன்பு பெரியது. அவர் சொல்றாரு, இந்த உலகத்தில் உள்ள தகப்பன் ஒருவேளை உன்னை மறந்துடலாம், உன்னை கைவிட்டலாம், உனக்கு நன்மை செய்யாம போகலாம், ஆனால் தேவனாகிய கர்த்தர். நீங்க எடுத்து வாசிக்க சங்கீத புஸ்தகத்துல, பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, glory to Jesus, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். சங்கீத புஸ்தகத்திலே நான் சொல்லுகிறேன், இந்த வசனத்தை வாசிங்க. ஹalleluya. வேதம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் அவர் சூரியனும் கேடகமுமானவர், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் அப்படின்னு சொல்லி வாசிக்கலாம். 84 சங்கீதத்துல 11 வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 84. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர், கர்த்தர் கிருபையும் அருள்வார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு வழங்காம இருக்கவே வழங்காம இருக்க மாட்டார் அப்படின்னு அர்த்தம். உத்தமமா, தேவனுக்கு பிரியமா, அவரை பின்பற்றி நடக்க உன்னை ஒப்பு கொடுத்து, அவரே உன்னுடைய வழிகாட்டியாக, உன்னுடைய அன்பு நேசராக நீ அவரை பின்தொடர ஆரம்பிப்பாய் என்றால், அவர் சொல்றாரு, நான் நன்மையை வழங்காம இருக்க மாட்டேன், நான் நன்மை கொடுத்தே தீர்வேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. எனவே கண்மன தேவனுடைய பிள்ளைகள், நீங்களும் நானும் ஒரு உத்தம தகப்பன, நன்மை கொடுக்கிற தகப்பனை கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நீங்க அப்படி இந்த ஆண்டவரை உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமா நீங்க வைக்கணும். இந்த நாள்ல ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் எல்லாம் ஆக்குங்க. என் வாழ்க்கையில் எல்லாம் நீயே இயேசுவே, என் உயிரும் நீயே இயேசுவே, என் வாழ்வும் நீயே இயேசுவே. இல்லாத உலகில் உன்னுடைய வேண்டாம், பொருள் நீயே இயேசுவே. கொல்லாத உலகில் பொருளேது வேண்டாம், பொருள் நீயே இயேசுவே. பாவியாய் நான் அலைந்தேன்,
அல்லேலூயா. கை வைத்து சொல்லுங்க. எல்லா நிலைகளிலும் ஆவிக்குரிய காரியத்திலும் சரி, பொருளாதாரத்திலும் சரி, குடும்ப சூழ்நிலையிலும் சரி, எல்லாத்திலும் கர்த்தர் உயர்த்தி கொண்டே தான் இருக்கிறார். ஆமென். ஒருவேளை எங்க தகப்பா ரொம்ப நல்ல குணம் உள்ளவர் தான். ஆனா அவருக்கு அந்த ஒரு நல்ல பழக்கம் இருந்துச்சு. என்ன பழக்கம்? குடிப்பழக்கம் இருந்தபடினால எவ்வளவு சமாளிச்சாலும் நாங்க ஓட்ட ட்ரவுசர் தான் போட்டிருப்போம், நாங்க கிழிஞ்ச சட்டை தான் போட்டிருப்போம். அல்லேலூயா. செய்யணும்னு ஆசை இருக்குது, ஆனா அவருக்கு ஒரு பழக்கம் அடிமைத்தனத்தில் இருக்கிறார், அவரு செய்ய முடியாது. ஆனா பரம தகப்பன் கையில வந்தவுடனே எல்லா விதத்திலும் இன்னைக்கு செழிப்பா தான் இருக்கிறார். கையை வைத்து சந்தோஷமா சொல்லுங்க. இந்த பரம தகப்பன் கையில வந்துருங்க. அவர் சொன்ன, நான் உனக்கு அந்த உலக பிரகாரமான தகப்பனே உனக்கு நன்மையை கொடுக்க அறிந்திருப்பான் என்றால், விருப்பமா இருப்பான் என்றால், நான் உனக்கு அதிக நன்மையை திருவாசிக்கிறேன் ஏற்படுத்த. ஆகையால் பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க. ஈவு என்று சொன்னால் கிஃப்ட் அர்த்தம். எனது ஈவு என்னது? கிஃப்ட். பொல்லாதவர்களாகிய நீங்க உங்க பிள்ளைகளுக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும், ஏதாவது வாங்கி கொடுக்கணும் நினைக்கிறீங்க. வாசிமா அழுதும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பரலோகத்தின் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது. அப்ப அவருடைய நேசம் உனக்காக இதான் கொடுக்கணும், உன்னை தான் உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு போகணும். நீ அவர் கையில வந்துட்டேன்னு போதும், உனக்கு எதாவது கொடுக்கணும், ஏதாவது உயர்ந்த நிலைமை கொண்டு போகணும். ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை தரம் என்ன செய்து கொண்டே இருக்கணும், உயர்ந்து கொண்டே இருக்கணும். இருக்கிற நிலைமையிலே மூலையிலே கிடக்கிறது கர்த்தருக்கு விருப்பம் அல்ல. உன்னுடைய வாழ்க்கை தரம் எப்படி போகணும்? மேல 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 போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் அவருடைய விருப்பம். உனக்கு நன்மைகளை கொடுத்து கொண்டே இருக்கணும், அதுதான் அவருக்கு விருப்பம். அவர் சொல்றாரு, தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு. யாருக்கு நன்மை கொடுக்கிறாரா? அவர் நன்மை கொடுப்பது நிச்சயம் தான். ஆனா என்ன செய்ய? வேண்டிக் கொள். அவரிடத்தில் கேளு. உலக பிரகாரமா தாழ்படத்தில் எவ்வளவு நம்ம கேட்டிருக்கிறோம். அறிஞ்சு விலகி, அப்பா எனக்கு அது வேணும், எப்படிலாம் நடிக்க முடியுமோ அது வாங்குறதுக்கு நடிக்க முடியுமோ நடிச்சு, அழுத முடிஞ்சா அழுது, கோபப்பட முடிஞ்சா கோபப்பட்டு, பேசாம இருக்க முடிஞ்சா பேசாம இருந்து, உலக பிரகாரம் உள்ள தாழ்படத்தில் எப்படியாவது ஆண்டவர் சொல்றாரு, தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பேன். அல்லேலூயா. ஒரே பிரின்சிபல். என்னது? வேண்டிக் கொள். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு தரப்படும். தட்டுங்கள், திறக்கப்படும். தேடுங்கள், கண்டறிங்கள். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். கேளுங்கள், தரப்படும். கேளுங்க. அல்லேலூயா. வேண்டிக் கொள்ளுங்க அவரிடத்துல. அதுதான் அவர் போடுற முதல் கண்டிஷன். என்னன்னு கேட்டீங்கன்னா, வேண்டிக் கொள்ளுங்க. உத்தமமா நீ நடந்தேன்னா, நான் சொல்றேன், திரும்ப திரும்ப ஏற்கனவே சொல்லியிருக்கிறதா, ஒரு மனுஷன் ரெகுலரா ஜெபம் பண்ற ஒரு மனுஷன் ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரம் ரெகுலரா காலையில அதிகாலையில எந்திரிச்சு ஜெபிக்கிற பழக்கம், மத்தியானம் ஜெபிக்கிற பழக்கம், சாயந்தரம் ஜெபிக்கிற பழக்கம், இப்படி ஒரு ரெகுலரான பழக்கம் வச்சிருக்காங்க. 3 வேலை இல்லாவிட்டாலும் ஒரு வேலையோ 2 வேலையோ ரெகுலரா. இன்னைக்கு நான் 5 மணிக்கு எந்திரிச்சு ஜெபிக்கிறேன்னா, நாளைக்கு 5 மணிக்கு எந்திரிச்சு என்ன செய்வேன்? ஜெபம் பண்ணுவேன். 6 மணியா? சரி 6 மணி. 6 மணிக்காவது எந்திரிச்சு தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இப்படி ரெகுலர் பழக்கம் வச்சிருக்கிறவங்களை தேவன் அதிகமா ஆசீர்வதிப்பாருங்க. அல்லேலூயா. நான் சொல்றேன், அரை மணி நேரமாவும் சரி, இந்த நேரம் ஜெப நேரம், அதை விட்டு கொடுக்கவே கூடாது. யாருக்கும் எதுக்கும் விட்டு கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லி ஜெபிக்கிற ஒரு மனுஷனை, ஒரு மனுஷிய தேவனால ஆசீர்வதிக்காம இருக்கவே முடியாது. அல்லேலூயா. ஜெபிக்கிற பழக்கம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன் இருக்கிறார். நல்ல விசேஷித்தமான குணம்லாம் கிடையாது, எதுவும் பெருசா ஞானம் இதெல்லாம் கிடையாது. ஆனா அவன் தினந்தோறும் அதிகாலையில் எழுந்துச்சு என்ன செய்யணும்? தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிருக்கோம். இன்னைக்கு அவன் நல்ல ஊழியமும் கொஞ்சம் கொடுத்துருக்கிறாரு. நல்ல உலக பிரகாரமா கர்த்தர் நல்ல ஆசீர்வதிச்சு, நல்ல ஒரு வீடு, நல்ல ஒரு காரு, இப்படியாக நல்ல ஒரு பிள்ளை, இப்படியாக ஏகப்பட்ட ஆசீர்வாதங்கள் கொடுத்துருக்கிறாரு. அந்த அளவுக்கு நான் நினைக்கிறேன், அந்த அளவுக்கு பெரிய ஞானம் உள்ளவனோ பெரிய திறமை உள்ளவனோ கிடையாது. ஆனால் கர்த்தர் ஒன்னே ஒண்ணு பார்த்தார். என்ன தெரியுமா? வேண்டிக் கொண்டான்.
அல்லேலூயா. இந்த யாபேஸ் என்கிற ஒரு மனுஷனை குறித்து பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க 1 நாளாகமத்தின் புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரம் 8, 9 வசனங்களை வாசிங்க. யாபேஸ் தன் சகோதரனை பார்க்கலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோட அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார். அவன் பேர் என்ன? எத்தனை முறை சொல்லி இருக்கிறேன் உங்களுக்கு. அவன் பேர் என்ன தெரியுமா? துக்கம் அல்லது துக்கத்தின் மகன் என்று அர்த்தம். அல்லேலூயா. இப்போ பேர் வைக்கிறதா, பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறது தேடி தேடி பேர் வைக்கிறாங்க. ஏதோ அட்ராக்ஷனா பேர் இருக்கணுங்கிற வைக்கிறத விட அர்த்தத்தோட வைக்கணும். என்ன செய்யணும்? நிறைய பேர் இப்ப தமிழ் மொழியில பேர் வைக்கிறதே கிடையாது. எல்லாம் கிரீக், லத்தீன், வேற என்னது, பெர்சியன், வேற இப்படி வேற தமிழை தவிர வேற லாங்குவேஜ்ல தான் பேர் வைக்கிறாங்க. நீங்க எந்த மொழியில பேர் வைக்கிறீங்களோ தவறு இல்லை. ஆனால் அந்த பேர்ல என்ன இருக்கணும்? ஒரு நல்ல அர்த்தம் இருக்கணும். இந்த தாய் பேர் வச்சா யாபேஸ்க்கு என்ன பேர் வச்சா? துக்கம் அல்லது துக்கத்தின் புத்திரன். ஏனென்றால் அந்த நாட்கள்ல, பழைய பாட்டின் நாட்கள்ல, அப்போ அந்த குழந்தை பிறக்கிற சமயத்துல அவங்க என்ன சூழ்நிலை இருக்கிறாங்களோ அவங்க அந்த அந்த சூழ்நிலைக்கு தகுந்தான பேர் வச்சுருவாங்க. உதாரணத்துக்கு பைபிள்ல பாத்தீங்கன்னா, தேவனுடைய பெட்டி ஏலி என்கிற ஒரு மனுஷன் ஆசாரியனா இருக்கும்போது தேவனுடைய பெட்டி பெலிஸ்தீனர்கள் பிடிச்சிருவாங்க. அப்போ ஒரு குழந்தை பிறக்குது. அது ஏலியுடைய மருமகா குழந்தை பெத்தெடுக்கிறார். பெத்தெடுத்தா அவர் பேர் வைக்கிற பிள்ளைக்கு என்ன பேரு? இக்கபோத் அப்படின்னு. என்ன பேரு சொல்லுங்க? இக்கபோத் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, மகிமை இஸ்ரவேலை விட்டு கடந்து போச்சு. அல்லேலூயா. என்னது சொல்லுங்க? அவன் என்ன பேர் வைக்கிறான் பாருங்க. அந்த சமயத்துல உடன்படிக்கை பெட்டி பிடிச்சிட்டு போயிட்டாரு பெலிஸ்தீனர்கள். பிடிச்சிட்டு போனதால அதுதான் அவங்களுக்கு புரிய மகிமை. உடன்படிக்கை பெட்டி தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்னது? ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம், மகிமை எல்லாமே அவங்களுக்கு அத்தனை வந்துட்ட மாதிரி. அது எத்தனை முறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்ப அந்த பெட்டி அவங்க பிடிச்சிட்டு போனதால அவ பிள்ளைக்கு பேர் வைக்க என்ன பேர் இருக்கிறா? நம்ம அப்படி எப்பமா நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சோகமான காரியங்கள் நடந்து அந்த சமயத்தில் குழந்தை பிறந்தாலும் குழந்தை எப்படி இருக்குன்னு நினைப்போம். குழந்தைக்கு நல்ல பேர் வைக்கணும்னு நினைப்போம். குழந்தை நல்லா இருக்கணும், அந்த பேர் ஒரு ஆசீர்வாதமான பேரா இருக்கணும். அந்த நாள் கூட என் பிள்ளைகளுக்கு பேர் வச்சு ஒரு சில அர்த்தத்தோட தான். ரேச்சல்னு பேர் வச்சுன்னா அதுக்கு ஒரு அர்த்தத்தோட வச்சேன். சாலமோன்னு பேர் வச்சேன்னா அது ஒரு அர்த்தத்தோட நான் பேர் வச்சேன். எல்லாமே ஒரு அர்த்தத்தோட தான் நான் வச்சேன். நல்ல அர்த்தம். நான் ரேச்சலுக்கு ஏன் பேர் நல்ல பேர் வச்சேன்னா மற்றவங்க எப்படி நினைச்சாங்களோ, ரேச்சல் வந்து யாக்கோபுக்கு ஒரு பிரியமான ஒரு மனைவி. அது போல என் மகன் எப்படி இருக்கணும்? கர்த்தருக்கு ஒரு பிரியமான ஒரு மனவாட்டியை போல பிள்ளை இருக்கணும் அப்படிங்கிற அர்த்தத்தோட நான் ரேச்சல் பேர் வச்சேன். அல்லேலூயா. சாம் சாலமோன் அவன் பேரு. ஏன் பேர் வச்சு கேட்டீங்கன்னா, சாம் ரெண்டு ஆண்டவர் சொன்னார் அவன் உண்டாயிருந்த பொழுது ரெட்டிப்பான நன்மையை தருவேன்னு சொன்னார். அப்ப கரெக்டா இந்த பேரு நான் ஏற்கனவே முந்தின பிள்ளைய அவங்கள பேரா இருக்கணும்னு நினைச்சு சாலமோன் பேரு செலக்ட் பண்ணி வச்சிருந்தேன். அப்போ ரெட்டிப்பான நன்மையை தருவேன்னு சொன்ன உடனே சாலமோன் எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் வந்தான். சாமுவேல் அவன் பெரிய தீர்க்கதரிசியா இருந்தான். அவனுக்குரிய ஆசீர்வாதம், பொருளாதார ஆசீர்வாதம், உலக பிரகாரமான ஆசீர்வாதம் எல்லாமே இணைஞ்சு இந்த சாம் சாலமோன் இருக்கணும் அப்படிங்கிற அர்த்தத்தோட தான் சாம் சாலமோன் பேர் வச்சேன். அல்லேலூயா. எதுக்கு இவ்வளவு பெரிய கதையை சொல்லிட்டு இருக்கேன்னா, நீங்க பிள்ளைகளுக்கு பேர் வைக்கும் போது எப்படி வைக்கணும்? ஒரு அர்த்தத்தோட வைக்கணும். ஒரு மனசுல ஒரு காரியத்திலிருந்து என் பிள்ளை எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிர்ணயத்தோட என்ன செய்யுங்க, நீங்க பேர் வைங்க. அவன் இக்கபோத் அப்படின்னு பேர் வச்சாங்க. இக்கபோத்னா என்ன சொன்னேன் சொல்லுங்க? மகிமை இஸ்ரவேலை விட்டு கடந்து இப்படியா பேர் இருப்பாங்க பிள்ளைக்கு. இஸ்ரவேலை விட்டு மகிமை கடந்து போச்சுன்னா எல்லாமே போச்சுன்னு அர்த்தம். இப்படியா பேர் இருப்பாங்க. இந்த யாபேஸ்க்கு அப்படிதான் அவங்க அம்மா பேர் வச்சா. என்ன பேர் வச்சா? துக்கத்தின் புத்திரன். அல்லேலூயா. யாபேஸ் என்ன அர்த்தம்? ஆனா நடந்த என்ன தெரியுமா? வாசிமா, தொடர்ந்து வாசிமா. யாபேஸ் ஐயா அவன் துக்கத்தின் புத்திரன். அவன் பிறக்கும் போது துக்கம். ஒருவேளை அவனுடைய வாழ்க்கையெல்லாம் துரதிஷ்டக்காரமாவே இருந்திருக்கலாம். அவனுக்கு எப்பொழுது இஸ்ரவேலை தேவனை நோக்கி ஜெபிச்சா காரியங்கள் கைகூடுன்னு எப்போ அவன் கவனத்துக்கு வந்ததோ அவன் சுதாரிச்சிட்டாங்க. அல்ல நீங்க சுதாரிக்க வேண்டிய நேரம் இது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்படி இருட்டிலே கிடக்கு நினைக்காதீங்க. இப்படி தரித்திரத்திலே கிடக்கு நினைக்காதீங்க. இப்படி பாவத்திலே கிடக்கு நினைக்காதீங்க.
அல்லேலூயா. நீங்க கிடக்காதீங்க. அவன் யாபேஸ் அவன் வாழ்நாளெல்லாம் ஒருவேளை அவனை கேலி பண்ணிருக்கலாம், கிண்டல் பண்ணிருக்கலாம், எல்லாரும் துரதிஷ்டம் பிடிச்சவன், துக்கம் இப்ப பிறந்தப்ப என்ன வந்து துக்கம் வந்துச்சு எல்லாம் சொல்லிருக்கலாங்க. ஆனா அவன் ஒன்னே ஒண்ணு கண்டுபிடிச்சான். என்ன தெரியுமா? நான் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி நான் ஜெபித்தால் காரியங்கள் மாறும். அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது அவன் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி வாசிமா அந்த வசனத்தை வாசிங்க. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்திருடும் என்று வேண்டிக் கொண்டான். அதான் இயேசு சொன்னாரு, நீங்க வேண்டிக் கொள்ளுங்க. தமிழத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அதிக நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? வேண்டிக் கொள்ளுங்க. நான் திரும்ப சொல்றேன், என்னைக்கு ஒரு நாள் ஜெபித்து அடுத்து நான் அன்னைக்கு ஜெபம் பண்ணேன் அப்படின்னு சொல்றது இல்லை. ரெகுலர் பிரேயர். அல்லேலூயா. தினந்தோறும் ஜெபம் பண்ற ஒரு மனுஷனை தேவனால புறக்கணிக்கவே முடியாது, புறம் தள்ளவே முடியாது. அல்லேலூயா. இங்க உங்களை ஜெபிக்க வைக்கிறது, இங்க ஆராதிக்க வைக்கிறது எல்லாமே என்னது? இது ஒரு உங்களுக்கு ட்ரைனிங் சென்டர், ஒரு கோச்சிங் சென்டர். இது உண்மையா ஜெபிக்கிற எங்க தெரியுமா? உங்க அறை அன்று சொன்னாங்க. அந்தரங்கத்துல பார்க்கிற பிதா என்ன செய்வார்? உனக்கு வெளியரங்கம். இது வந்து அந்தரங்கம் இல்ல, இது என்னது? இது வெளியரங்கம். அவங்க பார்க்கறாங்க, இவங்க பார்க்கறாங்க, அப்ப பெரிய பரிசுத்தவான் மாதிரி பரிசுத்தவாட்டி மாதிரி ஜெபம் இல்ல. ஆனா தனிப்பட்ட முறையில் முழங்கால் போட்டு ஜெபிக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் வேணும் தெரியுமா? உங்களுக்கு ஒரு அன்பு வேணும், ஒரு நேசம் வேணும். கர்த்தர் மேல என்ன வேணும்? ஒரு நேசம் இல்லாம அந்தரங்கத்துல ஜெபம் பண்ண முடியாது. நீ அந்தரங்கத்துல ஜெபிக்கிற அந்த ஜெபத்துக்கு தான் உனக்கு கர்த்தர் வெளியரங்கமா உன் வாழ்க்கை ஆசீர்வதிப்பாரு, உனக்கு நல்ல ஆசீர்வாதங்கள் கொடுப்பாரு, நல்ல பிள்ளைகளை கொடுப்பாரு. உன் பிள்ளைகள் தாறுமாறா போனாலும் திரும்ப என்ன செய்வாரு? அவர் கொண்டு வருவாரு. அல்லேலூயா. கை வைத்து சொல்லுங்க. வேண்டிக் கொள்ள தொடங்கினான். யாபேஸ் என்ன செய்தான்? அவன் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி அவன் வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை வாசிமாத கடைசி வாசி. அவன் வேண்டிக் கொண்டதை எனக்கு இந்த நம்பிக்கை எப்பவுமே உண்டு. என்ன தெரியுமா? அதுக்காக இப்படிலாம் நடந்துக்கலாம் நான் சொல்ல மாட்டேன். நான் கேட்டதை கர்த்தர் கண்டிப்பா தருவார். அல்லேலூயா. 10 பேருக்காக ஜெபம் பண்ணேன், 8 பேர் சரியானாங்க, 2 பேர் சரியாகல. அப்படிதான் நடக்கும் வாழ்க்கையில. ஆனா நான் விசுவாசிக்கிறது எப்பவுமே என்ன விசுவாசிப்பேன்? 10 பேருக்கு ஜெபம் பண்ண ஆண்டவரே, நீ 10 பேருக்கு என்ன செய்திருக்கு? விடுதலை தான் கொடுக்குறீங்க. நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? 10 பேருக்கு உங்களுக்கு ஜெபம் பண்றேன், 5 பேர் விடுதலையா இருக்கீங்க, 5 பேர் அப்படியே போறீங்க. இதுதான் நடக்குது உண்மையா. ஆனா நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட என்ன எதிர்பார்க்கிறேன்? என்னுடைய தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. நான் எதை ஜெபம் பண்ணாலும் அவர் என்ன செய்கிறாரு? அப்படியே கொடுக்கிறாரு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் ஜெபம் பண்ணது அப்படியே கிடைக்காட்டாலும் நான் என் தேவனை விசுவாசிப்பது எப்படி விசுவாசிப்பது தெரியுமா? என் தேவன் நான் கேட்கிறத அப்படிதான் கொடுப்பார். அல்லேலூயா. நீங்க அப்படி செஞ்சு பாருங்க. ஒருவேளை இப்போ உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கேட்கறது ஒரு அறமுறையா 10 ஆசீர்வாதம் கேட்டேன், 5 கிடைச்சது, இப்படி அறமுறையா வந்தாலும் நீங்க ரெகுலர் உங்க ஜெபத்தை ரெகுலர் ஆக்கி பாருங்க. தேவன் நீங்க வேண்டிக் கொள்ளுது அப்படியே கொடுப்பான். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. எதாவது நீங்க உங்களுக்கு சொத்து கேட்டீங்களா? ஆண்டவர் கொடுப்பார். அப்படியே பிள்ளைகளை கேட்டீங்களா? ஆண்டவர் அப்படியே கொடுப்பார். கணவன் இப்படி ஒரு மனைவி இப்படி ஒரு கேட்டீங்களா? அப்படியே கொடுப்பார். கணவர் விஜய் மாதிரி அஜித் மாதிரி அப்படியே கொடுப்பார். அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. நிறைய பேருக்கு அப்படி ஒரு கற்பனை. அது எதுக்கு வீணான கற்பனை? நல்ல சுபாவம். ஆண்டவர் பைபிள் சொல்லுது, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வாசிக்க. அந்த வசனம் 84 வாசிக்கல. கடைசி பகுதி மட்டும் வாசிக்க. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு. நீ உத்தமமா நடந்தா விஜய் நினைப்பியா? அஜித் நினைப்பியா? நிறைய என்ன பண்ணலாம்? எனக்கு பண்ணாங்க. தேவனுக்கு பிரியமான பிள்ளை வாழ்க்கையில் எப்படி இருக்கணும்? பெரிய நல்ல பரவாயில்ல, அப்படி சுபாவம். ஆண்டவர் பார்த்து நம்ம அழகில் சிறந்தவர் அப்படின்னு அப்படின்னா முக அழகில் சிறந்தவரா? முக அழகில் நல்லா தான் இருப்பாரு. ஆனா
அவருடைய குணம், அவர் இரக்கம் உள்ளவர், அவர் பரிவு உள்ளவர், அவர் மனதிற்கம் உள்ளவர். இதுதாங்க நல்ல. அதாவது பைபிள்ல நீங்க வசனத்துல பேதுருன்னு நினைக்கிறேன், 1 பேதுரு புஸ்தகத்துல பொன்னாபங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்வதாகிய புறமான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பு. ஐயா, அழியாத அழகு என்னது? தப்பாவும் இல்லை, ரைட்டாவும் இல்லை, நியூட்ரல் தான். ஏன்னா எங்க வீட்டிலே அப்படிதான் நிறைய இருக்கு, அதனால சொல்ல முடியாது. அலங்கரிக்க வேண்டாம் சொல்லு. ஆனா அதை பார்க்க அலங்காரம் எங்க இருக்கு தெரியுமா? அவர் சொல்றாரு, வாசிங்க. அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தம், அமைதியும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம். இங்க இருக்கிற குணம் அல்ல கர்த்தர் பார்க்கிறது. எங்க பார்க்கிறார் அவரு? இருதயத்தில் மறைந்திருக்கிற சாந்தமாகிய குணம். இது வரலையா வெளியே? அல்லேலூயா. நீங்க பார்க்கிற அப்படி மணமகளா தேடணும், அப்படி மணமகளா தேடணும். பார்த்தோன்னா அழகா இருக்கிறா அப்படின்னு ஆண்டவர் என்ன இப்படி பேசினாரு, அப்படி பேசினாரு, அப்படிலாம் சொல்றாரு. பெரிய கூடிய காரட்டி இருக்கு, அது பெரிய நம்மட்டு வெளிப்பாடு. கர்த்தர் அந்த பிள்ளை எனக்கு காண்பித்தார். கர்த்தர் அந்த மகனை காண்பித்தார். ஆனா பார்த்தா சுமாரா இருக்க மாட்டாங்க, அழகா இருப்பாங்க. வெளிப்பாடு எப்படி வருது பாருங்க. எதை பார்த்து? வெளியே உள்ள அழகா, அழகு, கலர். பைபிள் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவார். அல்லேலூயா. சௌந்தரியம் மகிமை உள்ளது, அழகும் வீண். நீங்க 31 நீதிமொழி 31 நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்ல. அது சொல்ற சௌந்தரியம் மகிமை உள்ளது. அழகா இருக்கிற பொண்ணு ஏமாத்திட்டு போயிருவான். எல்லாருமே அழகா இருக்கிறவங்க எல்லாருமே நான் சொல்ல, பைபிள் சொல்றத சொல்றேன். சௌந்தரியம் மகிமை உள்ளது, ஏமாத்தும். அழகு வீண். வசனம் இருக்கா? வசனம் எத்தனை வசனம்? 31 30. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, ஏமாத்தும். அழகு வீண். கர்த்தருக்கு பயப்படுகிறவரான பயம் இருதயத்தில் மறைந்து இருக்கிற குணமாகிய சாந்த குணம், அமைதியுள்ள ஆவி, இதுதான் தேவனுக்கு பெரியும். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய இருதயம் எதன் மேல சாயம் தெரியுமா? தேவனுக்கு பயப்படுகிற பயம். மனுஷன் ஜெபம் பண்றதுதான் ஜெபம் பண்ணணும். அவர் மாதிரி அழகு. ஒருத்தர் சொன்னார், ஒரு ஊழியக்காரர் சொன்னாரா, பெரிய ஊழியக்காரர், அவர் பெரிய ஊழியக்காரர். அவர் சொன்னார், நீங்க கேளுங்க, ஒரு டைனிங் டேபிள் வாங்கினா கூட நீங்க அந்த டைனிங் டேபிள் இப்படி இருக்கணும், இத்தனை புக்கு இருக்கணும், இந்த உட்டு போட்டுருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். அப்படி கேளுங்க. ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னா நீங்க இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், கேளுங்க ஆண்டவர்கிட்ட அப்படின்னு சொல்லி டேரக்ட் பண்ணிட்டு போயிட்டாரு அவரு. கல்யாணம் முடிஞ்சு இருக்கு. கல்யாணம் முடிஞ்சு பார்த்தா இவரு எதிர்பார்த்த மாதிரி வரல. ஏன்னா இவர் எப்படி கேட்டாருன்னா, இவங்க இந்த மாதிரி கண்ணு, அது இந்த நடிகை மாதிரி கண்ணு, அந்த நடிகை மாதிரி உதடு, இந்த நடிகை மாதிரி கலர். பார்த்தா எந்த நடிகைக்குள்ள எந்த சுபாவமும் அங்கே இருக்கு. இல்லையா? கடைசியில் அவர் சொன்னாராம் இன்னொரு ஊழியக்காரருக்கு, எனக்கு இந்த பொண்ணு ஏத்த பொண்ணு இல்லை, இது கர்த்தருடைய சித்தத்தின்படி அமைந்த பொண்ணு இல்லை, ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேட்கிறப்ப சொல்றாராம் அந்த ஊழியக்காரர்கிட்ட. அந்த பெரிய ஊழியக்காரர் அவர் சொன்னாரு, நீங்க இப்படி இப்படி இருக்கணும்னு கேளுங்க, கர்த்தர் அப்படியே தருவாரு. அந்த மாதிரி நான் கேட்டேன், இந்த நடிகை மாதிரி கண்ணு இருக்கணும், இந்த நடிகை மாதிரி அது இருக்கணும், இது இருக்கணும் கேட்டேன். எதுவுமே இல்லை. எப்படி பாருங்க, எப்படி கிடைக்கும் சொல்லுங்க. நினைப்பெல்லாம் அந்த நடிகை, இந்த நடிகை, அவா இவா, ஒன்னே ஒன்று கேட்க மாட்டார். என்ன தெரியுமா? இருதயத்தில் மறைந்திருக்கிற சாந்த குணம், அமைதி உள்ள ஆவி. அதான் அந்த வசனம் திரும்ப வாசி. 1 பேதுரு 4ஆம் அதிகாரமா அந்த வசனத்தை வாசி. மயிரை 3 எத்தனை வசனம்? 3-4 வாசிங்க. மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரம்
கேட்கறது எப்படி கேட்கறது தெரியுமா? இந்த ஆவிக்குரிய குணங்கள் அழகு கொஞ்சம் கம்மியாயிட்டான். அல்லேலூயா. என்ன இருக்கணும்? அவன் ஜெபிக்கிற மனுஷனா இருக்கணும், ஊழியத்து மேல வாஞ்சி உள்ளவனா இருக்கணும், சாந்தமுள்ள பையனா இருக்கணும், பாவத்தின் மேல நாட்டம் இல்லாம தேவன் மேல நாட்டம் உள்ள பையனா இருக்கணும், பொண்ணா இருக்கணும். இதுதாங்க கேட்கணும் பிள்ளைங்க. கேட்டீங்கன்னா கர்த்தர் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்காததா? வேண்டிக் கொள்ளும் போது எல்லா நன்மைகளையும் கொடுக்கிற ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். எல்லாரும் கூட தான் படித்து நாம் ஜெபம் செய்யணும். உலக பிரகாரமான தகப்பன் உங்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பொல்லாதவர்களாகிய உங்கள் தகப்பன் நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பரலோகத்தில் இருக்கிற பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு வெறுமனே நன்மையானவர்களை பரலோகத்தின் பிதா கொடுப்பான்னு சொல்லல, வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? என் அன்பு தேவனுடைய பிள்ளை, நம்ம வாழ்க்கை தெய்வனுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டிக் கொள்ள தொடர்பு ஒரு தேவனை நோக்கி பார்க்கணும். உம்மை நோக்கி உம்மை